இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரி பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண மறந்த சில விஷயங்களை நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஹோல்சேல் ரீட்டெயில் நம்ம சூஸ் பண்ணலான்னு சொன்னேன். அதேமாதிரி ப்ராடக்ட்டுமே பார்கோட் வைஸ் பேட்ச் நம்பர் வைஸ் ஓகேங்களா நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்ச் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், கலர் வச்சு, சைஸ் வச்சு, மல்டி சர்ச் ஆப்ஷன் இருக்குது, காம்போ பேக் வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சர்ச் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும், எப்போ பர்ச்சேஸ் ரெக்கார்ட் அண்ட் சேல்ஸ் ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு ஃபுட்டேஜ் கால்குலேட் இந்த இடத்துல சர்ச் பட்டனில் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு, அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் ஃபுட்டேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஃபீட் பில் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸ் வேணும், லென்த்து விட்த்து சர்ச் பண்ணி அதனுடைய குவான்டிட்டி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவான்டிட்டியில் என்டர் பண்ணுற மாதிரியான ஸ்கொயர் ஃபீட் பில் அண்ட் ஸ்கொயர் இன்ச்சஸ்ஸு, ஸ்கொயர் ஆட் அண்ட் ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஸோ இந்தமாரி நம்ம இன்புட் கால்குலேட்டர், அதாவது ஸ்கொயர் ஃபுட்டேஜ் கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஜிஎஸ்டி கால்குலேட்டர் அண்ட் நார்மல் விண்டோஸ் கால்குலேட்டர் மாதிரி இது ஸ்கொயர் ஃபீட் பில் பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டர் இதில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம கடைசி வீடியோவில் இது பண்ணல. அதே மாதிரி ஐட்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிக்கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு 2300 ஐட்டம் அண்டு என்டர் பண்ணிடுறேன். இப்போது இந்த 2300 ஐட்டம் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போது குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்கலாக அட்ஜஸ்ட் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு 5500 கொடுக்குறாரு அப்படின்னு கொடுத்தா இன்னரில் அதுக்கான குவான்டிட்டி அட்ஜஸ்ட் ஆகும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவர் வச்சுருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கேஜஸ் நம்ம போடும் போது அது இன்க்ளூடிங் இன்னரில் எல்லாமே கான்ஃபிகரேஷனில் இன்னரில் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த கால்குலேட்டர். ஸோ 1, 2 and 3 இந்த 3 ஆப்ஷன் லாஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் அதை நான் கவர் பண்ணிட்டேன். ரைட், இப்போது பர்ச்சேஸ் என்ட்ரி போகலாம். F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பர்ச்சேஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ஸ்க்ரீனை பொறுத்த வரையும் ரிவர்ஸ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். அதேமாரி பர்ச்சேஸ் கிரெடிட்டா, கேஷா, இல்லை பேங்க்கா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டி ஆர் நான் ஜிஎஸ்டி. ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம எந்த பில் ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி சூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரியே பில் சீக்வன்ஸ் மாறிக்கும். அதே நான் ஜிஎஸ்டி சூஸ் பண்ணால் நான் ஜிஎஸ்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பில் சீக்வன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இப்போ நான் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கிறேன், பார்ட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதனுடைய பேலன்ஸ் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அவங்க எவ்வளோ பேலன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே இன்வாய்ஸ் நம்பர், அதாவது அவங்கள்ட்ட நம்ம வாங்கின இன்வாய்ஸ் நம்பர் இங்கே வந்துடும். அதே மாதிரி டியூ டேட்டு, அவங்க இப்போ உதாரணத்துக்கு 30ஆம் தேதி வரையும் டியூ கொடுத்துருக்காங்கன்னா 30ஆம் தேதி வரைன்ற டியூ போட்டுக்கலாம். ரிமார்க்ஸ் போட்டுக்கலாம். டாக்குமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டை நம்ம லோட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ராடக்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்டை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்டர். இங்கேயே எம்ஆர்பி ரேட் ஏதாவது மாறி இருந்ததுன்னா, இப்போ 390 இருக்குன்னா 390 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்டர். இங்கே பார்ட்டி டிஸ்கவுண்ட் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது பில்லிலே இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸ் நான் சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விஏ சென்டர்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராடக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ விஏ சென்டர் இங்கே ரேட் 60 இருக்குது. இப்போ சப்போஸ் எம்ஆர்பி சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதனுடைய ரேட்டை நம்ம பர்ச்சேஸ் ரேட் அண்ட் என்டர். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸு கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட், சேல்ஸ் அமௌண்ட் நம்ம இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 70 rupees, ஹோல்சேல் ரேட் 65 rupees. இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்ஃபோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா சீரியல் நம்பர் இருந்துச்சுன்னா சீரியல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், இந்த ப்ராடக்ட்டுக்கான சீரியல் நம்பர். ஓகேங்களா, அதே மாதிரி பேராமீட்டர் செக்கிங்னா பேராமீட்டர் செக். ஓகேங்களா, இமேஜ் செக்னா இமேஜ் செக். இப்போ இமேஜ் வேணாம் அப்படின்னு இமேஜ் பார்க்குறோம், இங்கே இமேஜ் வேணான்னா இமேஜை இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதில் ஒரு 5 குவான்டிட்டி போட்டுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கலாக ரேட் சேஞ்சஸ் ஆகி F1 கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா
பார்கோட் ஸ்கேன் பண்ணுறது தான். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்கோட் ஸ்கேனிங்க்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஓல்டு பில்லு பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னாலும் இல்லை இந்த பில்லே நம்ம சேவ் பண்ணி பிரிண்ட் எடுக்கணுன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டோட்டல் பெய்டு, ஓகேங்களா, கிரெடிட்டு ஆக்சுவலாக டோட்டல் பெய்டு அமௌண்ட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கோம். பில் சன்ட்ரேயில் ஏதாவது ஃப்ரைட் சார்ஜஸ் ஒரு 100 ரூபா ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய பில் டிஸ்கவுண்ட், டோட்டல் பில்லுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. அதே மாதிரி ஜென்ரேட் பார்கோட். இப்போ 2 ஐட்டத்துக்கு நான் பார்கோடு வேணும்னா நம்ம பார்கோடோட டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ இப்படி வரும். ஸோ ஆன் ஸ்பாட்லேயே நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு உடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பார்கோடும் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கான ப்ரொவிஷன் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டோட்டலாக பார்கோட் மேக்கிங் அண்ட் லேபிள் பிரிண்டிங். இது ஃபுல்லாகவே ஹோல்சேலுக்கு ரீட்டெயிலுக்கு அந்த மாதிரி நம்ம பிரித்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டு A4 வேணால் A4 சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2-3 சைஸ் கொடுத்துருக்காங்க. தெர்மல் சைஸ் சிங்கிள் அண்ட் தெர்மல் சைஸ் டபுள். ஓகே. இதெல்லாம் ஃபியூச்சர் ரிமைண்டர் எதாவது செட் பண்ணணும். இந்த பில்லுக்கு ரிமைண்டர் செட் பண்ணணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 30ஆம் தேதி நம்மளுக்கு பேமெண்ட் ரிமைண்டர். ஸோ பேமெண்ட் ரிமைண்டர்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ரிமைண்டர் ஓகே கொடுத்துட்டு செட் கொடுத்துறோம். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பில் வந்து சேவ் பண்ணிட்டோம். பிரிண்ட் வேணும்னா இங்கே F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பர்ச்சேஸ் பிரிண்ட். யார்கிட்ட வாங்கணுமோ அவங்கள்ட்ட வந்து வரக்கூடிய பர்ச்சேஸ் பிரிண்ட்டை நம்ம மிஷினில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட், க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது ரிமைண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டருடைய ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இப்போது எஸ்டிமேட் அண்டு டெலிவரி நோட், ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். இப்போ நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், கீழே ரிமைண்டர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரிமைண்டர்னு இங்கே காமிக்கும். ஸோ இந்தமாதிரி எவ்வளோ ரிமைண்டர் வேணால் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் வரோம், இப்போ ஒன்று போட்டிருக்கு, கிளிக் பண்ணோன்னா இந்த ரிமைண்டர் வந்து நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இன்றைக்கி பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னி டேட்டோட ரிமைண்டர் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதே 30 டேஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போது ட்ரான்சாக்ஷனில் எஸ்டிமேட். இப்போ நான் ஒரு எஸ்டிமேட் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு எஸ்டிமேட் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஆசைன்ற பெயிண்டருக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். ப்ராடக்ட் 5 நம்பர் கொடுத்துட்டோம். ஸ்பீட் என்ட்ரினா ஸ்பீட் என்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் இமிடியேட்லி ஐட்டம் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஹோல்சேல் பார்ட்டியாக இல்லை ஹோல்சேலாக இருந்தால் ஹோல்சேல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீட்டெயிலாக இருந்தால் ரீட்டெயில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லேயும் சேஞ்சஸ் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக ப்ரைஸுமே கஸ்டமர் லாஸ்ட்டு சேல்ஸ் சோல்டு ப்ரைஸ் அண்டு லாஸ்ட்டு ப்ராடக்ட் சோல்டு ப்ரைஸ் எல்லாமே இங்கே பண்ணோன்னா நம்ம எந்த பொருளை செலக்ட் பண்ணுறோம் அதுக்கான லாஸ்ட்டு ப்ரைஸு லாஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்டிமேட்டில் உங்களுக்கு விசிபிள் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மேற்கொண்டு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ ரிமார்க்ஸ் எதை ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதேமாதிரி பில் எஸ்டிமேட்ன்றது சேவ் ஆகிடும். இது வந்து பில் எஸ்டிமேட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பேப்பர் சைஸுமே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற விண்டோலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். A5 வேணும்னா A5 எடுத்துக்கலாம். இப்போ ஓல்டு பில்லே நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ திருப்பியும் வந்து பிரிண்ட்டு போடுறேன். பிரிண்ட் போட்டிங்கன்னா இப்போது A5 அழகான ஒரு பில் ஃபார்மேட் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ரைட். எஸ்டிமேட்